ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அனைவருக்கும் குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். விவரங்கள் என்னென்ன? சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு மொத்தம் 28 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஒருத்தர் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரால் செய்யப்பட்டார். மொத்தம் 27 நபர்களை சிறையில் அடைத்த நிலையில இந்த கொலை காரணம் என்ன, எப்படி கொலையை அரங்கேற்றினார்கள் என்ற முழு தகவல்களையும் மொத்தம் 4899 கொண்ட குற்றப்பத்திரிகை நகலை எழும்பூர் நீதிமன்றத்துல போலீசார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக தாக்கல் செய்தனர். இந்த நிலையில இந்த தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை வழங்குவதில் பெரிதாக சிக்கல் நீடித்தது. குறிப்பாக குற்றவாளிகள் தரப்புல ஒரு கோரிக்கையானதும் வைக்கப்பட்டது. அதாவது போலீஸ் உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பென்டிரைவ்ல மொத்த இந்த குற்றப்பத்திரிகை நகலை கொடுக்க இருந்த நிலையில அதனை வாங்க மறுத்து குற்றவாளிகள் தரப்புல ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டது. குறிப்பாக தாங்கள் பென்டிரைவை சிறைக்குள்ளே எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால நகலை மட்டும் பேப்பர் வடிவில கொடுக்குமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில இன்று அவர்களுக்கு 27 நபர்களுக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்பு அந்த மொத்த நகலை வழங்கினார். குறிப்பாக சுமார் 1,30,000 அளவிலான நகலை வழங்கியுள்ளனர். இவர்களுக்கு வருகிற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பாக இந்த வழக்கானது அடுத்த கட்டமாக சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது அடுத்த கட்டமாக நகரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.